ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 23ஆம் தேதிக்குள்ளாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களானது நடக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றங்களானது ஏற்பட காத்திருக்கிறது, இவர்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகள் உருவாகுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா ராஜ யோகங்களானது ஏற்படக்கூடியதாக இருக்கின்றதா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களினுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திரனும் தனாதிபதி சூரியனுமே பரிவர்த்தனை யோகங்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதனால 12ஆம் இடத்துல புதன் பார்த்தீங்கன்னா மறைந்திருக்கின்றார். ஸோ இந்த மறைந்த புதனால நிறைந்த தன லாபங்களானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். பரிவர்த்தனை யோகத்தால் செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு செல்வ செழிப்பும் சிறப்பான வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா அமையக்கூடும். 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதனால ஒரு சில காரியங்களில் உங்களுக்கு தடைகளானது ஏற்பட்டாலுமே கடைசி நேரத்தில் காரியங்களானது கைகூடிவிடும். யோகங்கள் தரக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதனால தொழிலானது பார்த்தீங்கன்னா வெற்றி நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். தொல்லை தந்த எதிரிகளுமே விலகி செல்வார்கள். மேலுமே கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கின்றார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தை உருவாக்குகின்றார். அவரோடு உச்ச குருவும் இணைந்திருப்பதனால நன்மைகளானது பார்த்தீங்கன்னா அதிகம் நடைபெறும். உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் இப்பொழுது உச்ச குருவோடு இணைவதனால விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். வீடு மாற்றம், இடமாற்றங்கள் விரும்பியபடியே பார்த்தீங்கன்னா அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பணிகளில் இருந்து விடுபடுவீர் அப்படின்னு சொல்லலாம். வழக்குகளுமே உங்களுக்கு இப்பொழுது சாதகமாகவே பார்த்தீங்கன்னா முடியக்கூடும். வாகன மாற்றங்கள் செய்ய முன்வருவீர்கள். தேக நலனில் பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரிந்தவர்கள் இணையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்குங்க. விலகி சென்றவர்களுமே மீண்டும் வரலாம். வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா என்று நீங்கள் நிறைய சிந்தித்து வருவீர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் மிதுன ராசிக்கு வரும்போது பிள்ளைகளுடைய வழியில் சுப செய்திகளானது கிடைக்கக்கூடும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டேமே என்று பார்த்தீங்கன்னா நினைத்தவர்களுக்கு இப்பொழுது மீண்டும் இடம் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. வெளிநாட்டில் குடியுரிமைகளானது கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது குடியுரிமைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய எண்ணங்களானது கைகூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தினுடைய அனுகூலங்களானது உண்டுங்க. எதிர்பாராத நல்ல ஒரு திருப்பங்களை நீங்கள் சந்தித்து ஏற்றத்தை காண்பீர்கள். மதிப்பு மரியாதையுமே உங்களுக்கு உயரக்கூடுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளானது கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. மகிழ்ச்சிகளானது குறைந்து ஆரோக்கிய தொல்லைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். உற்சாகத்தோடு பணிபுரிய முடியாது. அதேபோல் பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகளுடன் பகைகளானது ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளதுங்க. வாகனத்தினால நிறைய விரயங்களானது உண்டாகும். சகோதரர்களுடைய வர்த்தகத்தினர்கள் போர்க்கொடி பிடிப்பார்கள். நிம்மதி குறையாமல் இருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கொண்ட வழிபாடுகளை பார்த்தீங்கன்னா மேற்கொள்ள வேண்டும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய மாற்றங்களானது ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்பொழுது கணிசமான தொகைகானது பார்த்தீங்கன்னா கைகளில் புரள ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களும் ஏற்படுங்க. கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்தானது உயரக்கூடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனங்களானது தேவை. பெண்களுக்கு
உங்களுடைய பெயரிலேயே அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. சுபகாரிய பேச்சுகளானது முடிவாகும். இந்த காலகட்டங்களில் எதிலுமே நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. உடல் நலத்திற்கு ஏற்ற செலவுகள் செய்ய வேண்டியதாக வரலாங்க. எதிர்பார்த்த பணவரவானது உங்களுக்கு தாமதமாகவே வந்து சேரும். எந்த வாக்குறுதியுமே கொடுக்கும் முன் யோசித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களினுடைய செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். தொழில் வியாபாரமானது முன்னேற்றங்கள் காணப்படுங்க. வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது நல்லதுங்க. குடும்பத்தில் சிறு சிறு மன வருத்தங்களானது ஏற்படக்கூடிய வகையில் உங்களுடைய சூழ்நிலைகளானது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாங்க. ஸோ கவனங்கள் தேவை. உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாப்பது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல் கோபத்தை குறைப்பது நன்மையும் கொடுக்கும். கலைத்துறையினர்களுக்கு என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பொழுது கலைத்துறையினர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்களானது இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையெழுத்திடக்கூடிய ஒரு நேர காலங்களானது வந்திருக்கும். சக கலைஞர்களிடமே கொஞ்சம் நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிப்பது நன்மையை தருங்க. உங்களுடைய கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதனால உங்களுக்கு நிறையவே காரிய வெற்றியானது ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். அரசியல் துறையினர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து செல்வது நல்லது. குறைத்து கொள்வது தான் நல்லதுங்க. அதே போல் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையானது உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம். மாணவர்களுடைய கல்வியில் முன்னேற்றம் அடைய கவனமுடன் படிப்பது நல்லது. எதிலுமே கொஞ்சம் உங்களுக்கு நிதானங்களானது தேவை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் வியாபாரமானது சிறிது மந்த நிலையானது வந்து பார்த்தீங்கன்னா காணப்பட்டாலும் வருமானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா குறையாத நிலைகளானது இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். உங்களுக்கு போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனத்தை செலுத்துவது சிறந்தது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிமாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாங்க. அதே போல் சக ஊழியர்களிடம் பேசும்போதும் சரி, நீங்கள் வந்து அவங்க கூட பழகும் போதும் சரி, கொஞ்சம் கோபப்படாமல் இருப்பது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுவது நல்லது. வாகன வசதிகளானது உண்டாகுங்க. அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். கவனங்களானது தேவை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர தகவல் உங்களுக்கு நல்லவையாகவே வந்து இருக்கும். எதிலும் நிதானங்களானது தேவை. அதிக கோபத்தினால வீண் பகைகளானது உண்டாகலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். பணவரவானது உங்களுக்கு தாமதப்படும். கோபத்தை கொஞ்சம் தவிர்ப்பது சிறந்தது. மேலுமே இந்த கடகராசி நேயர்கள் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்து விளங்கணும், முன்னேற்றங்கள் இருக்கணும், படிப்படியான ஒரு மாற்றங்கள் உண்டாகணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சில பரிகாரங்கள், கோயில் பிரார்த்தனைகள் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செய்வது சிறந்தது. கோயில் ஆலயங்களை சென்று சரணடைவது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடவுளை மனதார நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே வீண் போகாது. அதற்கான பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சிறந்து விளங்கணும், நமக்கு ஒரு தன்னம்பிக்கையானது ஏற்படணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை கடகராசி நேயர்கள் தவறாமல் இந்த காலகட்டத்தில் செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும்னா முருகபெருமானை நினைத்து கந்த சஷ்டி கவசங்களை சொல்லி வணங்கி வர உங்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் வளன்களும் உண்டாகும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எல்லா ஒரு சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்களானது வந்து நெருங்கி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானினுடைய படம் இருந்தது அப்படின்னாலும் வணங்கி வாங்க.
முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆலயங்கள் சென்று வழிபாடுகளை செய்து கொள்வது தான் சிறந்தது. அப்படி முடியாதவங்க அவங்களுடைய ஆலயங்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை வந்து படமாக வைத்தோ சிலையாக வைத்தோ வழிபாடு செய்து அபிஷேகங்கள் செய்து வந்து இந்த மாதிரிலாம் வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.